இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமையான சிறை ஒன்று இருக்குது தெரியுமா? அது எந்த நாட்டில் இருக்குன்னு தெரியுமா? எந்த நாட்டிலையும் கிடையாது. அது நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அதாவது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ள ஒரு உருண்டையை உருட்டிக்கிட்டு நம்ம வாழ்வோம் இல்லையா? இதுதான் இருக்கிறதுலே மிக கொடுமையான சிறை. ஏன் இதை இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா, போன வாரம் நியூஸ் பேப்பர் பார்த்ததுல ஒரு டாக்டர் தன் குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அதாவது படித்த டாக்டரு, அவர் ரொம்ப நல்ல மனிதராக 3 ஸ்கேன் சென்டர் வச்சுருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து அட்வொகேட்டு, பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கிறவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. இது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் இது ஒரு பாடம். தயவு செய்து இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடம். எல்லாமே நம்ம இதை கடந்து தான் வந்திருப்போம், கடந்து வருவோம், வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆனால் ஏன் அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னை தானே வருத்தி கொண்டு அதாவது தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போனோம் அப்படின்னா, ஒரு விஷயம், அவன் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்னு நினைச்சு அது ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகும் பாருங்க. அந்த மனநிலை தான் வந்து அவரை தற்கொலை செய்து கொள்ள தூண்டி இருக்க வேண்டும். காரணம், கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கடன் வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு யூஸ்வல். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய வர்த்தக நிறுவனங்களோ இல்லை சென்னையிலையும் சரி, ஆல் ஓவர் இந்தியா, இல்லை உலகம் ஃபுல்லா இருக்கிற நிறுவனங்கள் எல்லாமே வங்கியில கடன் வாங்கிட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் நம்ம பார்க்காத கடன்காரர்களா, அதானியிலேருந்து அம்பானியிலேருந்து, அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அதாவது நம்ம பணத்தை கடன் வாங்கிட்டு அதை கடன் தள்ளுபடி செய்கிறது, அப்புறம் ஊரை விட்டு ஓடுறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்காங்களா? என்ன செத்துட்டாங்களா? இல்லைங்க. இது ஒரு நடைமுறை வாழ்க்கையில். இது ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஒரு பகுதியாக போய்விட்டது. கடன் வாங்குறது, பேங்க்ல கடன் வாங்குறது, லோன் கட்டுறது இப்படின்றது. அதாவது தடுமாற்றம் இருக்க தான் செய்யும், தொழிலில் தோல்வி இருக்க தான் செய்யும், நம்ம நினச்ச நேரத்தில் நம்ம நினச்சி எடுத்த அந்த பணத்தை திருப்பி கொடுக்காம விஷயங்கள் இருக்க தான் செய்யும். இது எல்லாமே இருக்கும். எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காதுங்க. வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிடும். எல்லாமே கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க? 3 காலில் சாப்பிட்றோம், போய் வேலையை செய்கிறோம், வந்துருச்சு, இவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஒரு யோசிக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் முன்னேறதுக்கோ எந்த விஷயமும் இருக்காது. நீங்கள் ஒரு பிரச்சனைகளில் வரும்போது தான் நீங்கள் அதை சொல்யூஷனை தேடணும், வெளியே போகணும், அதுலேருந்து முன்னேறதுக்கான வழி எல்லாத்தையும் தேட வேண்டிய ஒரு சூழலுக்கு வருவீங்க. அதனால் நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க நினச்சிட்டு இருக்கிறவங்க யாருமே முன்னேறினதே கிடையாது. இதை மட்டும் தயவு செய்து மனசில் வச்சுங்க. அது 2வது மிகப்பெரிய ஒரு சிறை. எல்லா விஷயத்துலையுமே பார்க்கலாம். அதாவது இந்த ஆணவ கொலையெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய சொந்தக்காரர்கள் நம்ம கௌரவத்தை என்ன நினச்சிருவாங்க, அப்படியே கௌரவத்தை வச்சுட்டு அவங்க நாட்டிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் வச்சுட்டு அந்த கௌரவ கொலையெல்லாம் நடக்கிறது. ஸோ கொலையோ தற்கொலையோ இது எல்லாமே வரும்பொழுது பாதிப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அட் த எண்ட் அவங்க இறந்ததுனால என்ன ஆகிப்போச்சு? ஒன்றுமே இல்லை. இருந்து அதாவது உனக்கு இப்படி ஒரு சூழல் வந்தாதான் அப்படின்ட்டு வந்து இப்போ கேட்குறவங்கள யாரோ ஒருத்தர் என் வீடியோ பார்ப்பீங்க, நினைக்கலாம் நமக்கு வந்தாதான் தெரியும். நமக்கும் வரலாம், வந்திருக்கலாம், கடந்து வந்திருக்கலாம். என்ன, இது ஒரு ப்ரொசீஜர் தானே, அதை தாண்டி வரணும். அதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து மற்றவங்க நினைப்பாங்கன்றது தான் ஒரு பிரச்சனையே. இந்த மற்றவங்க நினைப்பாங்கன்றதை தயவு செய்து தூக்கி போட்டுருங்க. நீங்கள் அட்வான்ஸ் சொசைட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வளர்ந்த மேலை நாடுகள், அதாவது நம்ம நாடு இன்னும் வளரலாம் இல்லை, நம்ம சொல்லிக்கலாம் நானும் ரவுடி தான் அப்படின்ட்டு இன்னும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அதாவது ஒரு சின்ன அது அன்பேலன்ஸ்டாக தான் வளர்ந்துட்டு இருக்கோம். மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க விஷயத்த அவங்கவுங்க அழகாக பண்ணிட்டு தான் போகிறாங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்ற நாடுகள் என்ன நினைக்கும் அப்படின்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வளரவே போகிறதில்ல. அதனால தான் தயவு செய்து இந்த தற்கொலை அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வு கிடையாது. அதனால பாதிப்பு அப்படிங்கிறத அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கும் அதை கொஞ்சம் யோசிப்பேன். அதனால நான் கடன் வாங்குறதை என்கரேஜ்லாம் பண்ணலை. அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்காக சரி ப்ரெஷர் பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, எவ்வளோ வழிகள் இருக்குது அதை தாண்டி நீங்கள் வெளியே வர்றதுக்கு. அதை மட்டும்தான் யோசிக்கணும். இது ஏன்னா 80-90% ஆஃப் த பாப்புலேஷன் எல்லாமே கடனில் தான் இருப்பாங்க. ஒன்று பேங்க்கில் கடன் வாங்கியிருப்பாங்க, இல்லை பக்கத்து வீட்டில் கடன் வாங்குவாங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இதுதான் வந்து இந்த வாழ்க்கையோட தரம் அப்படிங்கிறதே இருக்குது. 90-100 அதான் சொன்னேன். இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரனே கடன்காரன் தான். அவன் எவ்வளோ பெரிய வீடு வச்சிருந்தாலும் என்ன இருந்தாலும் வங்கியில் அவனுக்குன்னு இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னா அவன் ஒரு கடன்காரன் தான். அதனால் கடன் அப்படின்றது வந்து ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். அதை நான் என்கரேஜ் பண்ணலை. ஆனால் அப்படி ஒரு சூழல் வரும் பொழுது அதற்காக தற்கொலை அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு முடிவு கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னால் நிறைய நியூஸ் பார்த்துட்டோம். கடனால் தற்கொலை அப்படின்னா, இப்போ ஒரு குடும்ப தலைவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அடுத்து அவங்க இருக்கிறவங்கள பற்றி யோசிக்கணும் இல்லையா? அவங்க மற்றவங்கள பற்றி யோசிக்கிறது
நம்ம அந்த சூசைட் பண்றதுக்கு முன்னால நம்மளை நம்பி இருக்கிறவங்கள பத்தி அவங்க யோசிச்சாங்கன்னா இந்த ஒரு முடிவுக்கெல்லாம் வர மாட்டாங்க. அதனால தயவு செய்து மக்களை, இப்படி ஒரு எண்ணம் வரும் பொழுது உங்களுக்கு நெருங்கியவர்களிடம் நீங்க மனசு திறந்து பேசுங்க. பேசுறது அப்படின்றது அப்படி உங்களுக்கு நெருங்கிய நம்பிக்கையே இல்லையா, தனியா போய் எங்க இருந்தாலும் கத்துங்க, எங்கேயாவது போய் உட்காந்து அழுங்க. இல்லையா, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க, கோயில்ல போய் உட்காந்து அங்க போய் கத்துங்க. உங்கள் மனத்துல இருக்கிற வெளியே கொண்டு வந்து கொட்டிட்டீங்க அப்படின்னாலே நீங்க பாதி வந்து அமைதியாயிருவீங்க. அது செய்ய முடியாம தான் இந்த மத இறுக்கமும் அழுத்தமும் தான் எல்லாத்துக்கும் ஒரு காரணம். தயவு செய்து இந்த தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தயவு செய்து எண்ணாதீர்கள், எண்ணாதீர்கள். அப்படி யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் ஏதாவது வந்தது அப்படின்னா தயவு செய்து வாங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும், கத்தணும், அழணும்னு அழுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்னால் ஒருத்தர் அங்கே ஒரு ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் வில்சன்.